அன்பு அஜய் கிட்ட கேக்குறாங்க, என் மருமக என்ன சொல்றா? சும்மாதான்ப்பா பேசிக்கிட்டு இருந்தோம். ராகினி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, அவ நல்ல பொண்ணாவே இருக்கட்டும்டா. ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு, கவனமா நடந்துக்கடா. இந்த சொத்துல சரி பாதி உனக்கு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ராகினி நம்பணும், கவனமாடுறா. ராகினிக்கு இந்த சொத்துல உனக்கு எந்த பங்கும் இல்லைன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நீ பசுபதி வீட்டுல போய் செட்டில் ஆயிரு. அப்பா பசுபதி வீட்லயா? பசுபதிக்கு உன்னை வீட்டோட வச்சுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குடா, எல்லாம் சரியாயிரும். அஜய். காவேரி சொல்றாங்க அன்பு கிட்ட, ஏன்டா இந்த கல்யாண பேச்சை எடுத்தோன்னு நீங்க வருத்தப்படுவீங்க. ஒருவேளை கல்யாணமே நடந்திருந்தாலும் அன்னைக்கு காவேரி சொன்னாலேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா பசுபதி ஒரு பாம்பு. நக்கலா சிரிக்கிறீங்கல்ல, அன்னைக்கு ஃபீல் பண்ணும்போது நான் சிரிக்கிறேன். கங்காவோட அம்மா அப்பள வேலை பாக்குறாங்க. திருப்பியும் கங்காவுக்கும் அம்மாவுக்கும் வாக்குவாதம் நடக்குது. இப்ப கங்கா சொல்றாங்க நம்ம ஓசியில குடியிருக்கோம்னு சொல்லிடுவாங்க. அதுக்குத்தான் தம்பி நான் முடிவு பண்ணிருக்கேன், வாடகை கொடுத்துடலாம். அவங்க வேண்டான்னு சொன்னாலும் கொடுத்துருவோம். சரிம்மாச்சி அப்படின்னு சொல்றாரு குமரன். ராதா அப்பா சொல்றாங்க, பொண்ணு பாக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா யோசிச்சுட்டீங்களான்னு கேக்குறாங்க. ராதா சொல்றாங்க, அஜய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அஜயும் கல்யாணத்துக்கு பின்னாடி பொறுப்பா இருந்தா நல்லது தானேப்பா. அன்பு சொல்றாரு, இன்னைக்கு சாயங்காலம் நாங்க பொண்ணு பார்க்க போறோம். காவேரி நீ வர்ற இல்ல? தாத்தா இன்னும் டைம் இருக்கு, யோசிச்சு முடிவெடுங்களே. அன்பு சொல்றாரு, எல்லா முடிவும் எடுத்தாச்சுமா, சாயங்காலம் பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பொண்ணு பார்க்க வர்றியா? அதான் கேள்வி. விஜய் சொல்றாரு, காவேரி எல்லாரும் யோசிச்சுதான் முடிவு எடுப்பாங்க, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. காவேரி சொல்றாங்க, சொந்த அண்ணன் மாதிரியே எங்க அப்பா கூட இருந்து எங்க அப்பாவை கொன்னவர் அவரு, அந்த பிரச்சனையில இருந்தே நான் மீண்டு வரல. அன்பு சொல்றாரு, உனக்கும் பசுபதிக்கும் இந்த பிரச்சனைன்னு நீ சொல்ற, ஆனா பசுபதி வேற மாதிரில சொல்றாரு. அஜய் சொல்றாரு, கொடைக்கானல்ல அவர் கடவுள் மாதிரி இருக்காருப்பா. அதான் சொல்றாங்க, நீ கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க காவேரி. ஏன் எனர்ஜிய வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க காவேரி? ஆபீஸ்க்கு போலாம், நேரமாச்சு. ராதா சொல்றாங்க, சாயங்காலம் பொண்ணு பார்க்க போறோம் விஜய், வந்துரு. சித்தி நான் கண்டிப்பா வர்றேன் சித்தி. நான் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் சித்தி, கல்யாண விஷயத்துல யாருமே ஒப்பீனியன் சொல்லக்கூடாதுன்னு சித்தப்பா சொல்லிட்டாரு. சித்தப்பாவுக்கோ இல்ல பசுபதிக்கோ இல்லாட்டி ராகினிக்கோ அஜய்க்கோ பிரச்சனை வந்துச்சுன்னா நானோ இல்லாட்டி தாத்தாவோ உள்ள வரணும்னு நீங்க நினைக்க கூடாது. சித்தப்பா சொன்ன உதாரணம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா பசுபதிய அந்த கேட்டகரிக்குள்ள கொண்டுட்டு வர முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். காவேரிக்கு எதிரா அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஒரு பெண்ணுக்கு செய்யக்கூடாதத செஞ்சிருக்கான் காவேரிக்கு எதிரா பசுபதி. மேட்டு காவேரி பேச மாட்டா. அஜய்க்கு ஒரு அண்ணனா நான் வந்து நிப்பேன் இந்த கல்யாணத்துல. அதை தாண்டி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இருக்க மாட்டேன். பசுபதினாலேயோ அந்த பொண்ணுனாலேயோ யாருக்கும் நம்ம குடும்பத்துல எந்த கெடுதலும் வரக்கூடாது. இப்படி வந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். தம்பி, வேலை இல்லாம பணம் இல்லாத எந்த புருஷனையும் பொண்டாட்டி மதிக்க மாட்டாடா. ஆமா காவேரி. காவேரி சொன்னத விஜய் யோசிச்சு பாக்குறாரு ஆபீஸ்ல. விஜய் ஒருத்தரை விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அவர் வந்து விஜய்க்கு எல்லாத்தையும் சொல்றாரு. கேட்ட உடனே விஜய் போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. நாளை பார்க்கலாம். இன்று